சரி, நம்ம புனிதர்கிட்ட நிறைய ஜெபிக்க வந்திருக்கிறோம். புனித அந்தோனியார்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆனால் புனித அந்தோனியார் ஆண்டவர்கிட்ட என்ன ஜெபிச்சார்? எங்கேயாவது ஏதாவது வாசிச்சிருக்கீங்களா? வாட் டிட் ஹீ ப்ரே டு காட்? புனித அந்தோனியார் என்ன ஜெபிச்சார்? உங்களுக்கு தெரியும். புனித அந்தோனியார் என்ன திரும்ப ஜெபிச்சார்? ஆண்டவரே, எனக்கு நீங்கள் என் கையில் வரணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேணும். He did not pray for everything from God, but he prayed for God. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் வேணும்னு ஜெபிச்சார். அதனால தான் அன்றாடம் அன்னை மரியாள் குழந்தை இயேசுவை கொண்டு வந்து அந்தோனியாருடைய கையில் வச்சு கொடுத்தாங்க. குழந்தை இயேசுவை கொண்டு வந்து அந்தோனியாருடைய கையில் வச்சு, நீங்கள் எத்தனை புனிதர்கள் அங்கே பார்த்துருக்கீங்க? ஆண்டவரை கையில் ஏந்திய புனிதர்கள் எத்தனையோ சுரூபங்களை பார்க்குறீங்களே. எத்தனை புனிதர்கள் ஆண்டவரை கையில் ஏந்திய புனிதர்கள்? 4 பேர் தாங்க புனிதர்கள் நம்ம பார்ப்போம். அன்னை மரியாள், சூசேப்பர், இவங்க 2 பேர் நமக்கு தெரியும். செயின்ட் கிறிஸ்டபர், கிறிஸ்துவை தாங்குபவர், புனித கிறிஸ்டபர் இல்லையா, டிராவலினுடைய புனிதர். 4வது புனிதர் அந்தோனியாருங்க. வேறு யாருடைய கையிலையும் நாம் இயேசுவை கையில் பார்க்க மாட்டோம். அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச ஒரு புனிதர். அவர் உலக ஆரோக்கியத்துக்காக, உலக விஷயங்களுக்காக கேட்கல, அவர் ஆண்டவருக்காக கேட்டார். நம்ம இன்னைக்கு அந்தோனியார்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு வந்திருக்கிறோம். ஆனால் அந்தோனியார் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னார். ஐ வாண்ட் யூ.